ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பால்கனிலலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அது நல்லாவே வளர்ந்து வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில வகையான செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸோட அழகுக்காகவே நம்ம அதை வந்து வளர்த்தோம். பெருசாக இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எதுவும் வராது, பூக்கள்லாம் எதுவும் பூக்காது. ஆனால் இதோட இலைகளை பார்க்கும்போதே ரொம்ப கண்ணுக்கு குளிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அது குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரோட்டன் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதோட லீவ்ஸ் வந்து அவ்வளோ க்ரீனிஷ் கலரில் இருக்கும். நல்லா ஒரு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பச்சை கலர்னு சொல்லுவாங்க, அது போல் இருக்கும். அது நல்லா செடியும் வந்து நல்லா பெருசாக வளர்ந்து வரும். இப்போ நான் வச்சுருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஒரு சில செடிகள்லாம் வைக்கிறது வந்து அந்த இலையோட அழகுக்காகவே நம்ம வச்சு வளர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது போல் தான் இதுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு செடியும் வந்து வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தரையில் வைக்கும்போது அந்த செடியை வந்து நல்லா மரமாகவே வளரக்கூடிய தன்மையும் இருக்கும். அந்த இலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி மட்டும் வீட்டுக்கு முன்னாடி வந்து வச்சுருக்கேன். அதாவது நிலவாசலுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ வெத்தலை கொடி. ஸோ இவ்வளோ நாளாக வந்து டெரஸில் தான், மொட்டை மாடியில் தான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகிறதுனால அந்த இலைகள் எல்லாம் சீக்கிரமாக காஞ்சி போன மாதிரி ஆகுது. அதனால தான் இப்போ வந்து இந்த கொஞ்சம் நிழல் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வெத்தலைக்கு ரொம்ப அதிக வெயில் இருந்தாலும் சரியாக வளர மாட்டேங்குது, நான் இது வரல வச்சு வளர்த்தின வகையில் பார்க்கும்போது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியுமே பார்த்திங்கன்னா இந்த இலையோட அழகு தான், கலர் கலராக இருக்கும் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் மாதிரி இருக்குங்களா, அதில் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி அதில் பார்த்திங்கன்னா எல்லோ, க்ரீன் எல்லா ஷேடுமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு தன்மை கொண்டது தான் இந்த இலை. ஸோ ஆக்சுவலாக இப்போது மெயினாக இந்த வீடியோ எதுக்காக நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து உங்கள்கிட்ட தேவைப்படுது. ஸோ உங்களில் யாருக்காவது தெரிஞ்சாலும் எனக்கு அது வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம இந்த மாதிரி செடிகள் தொட்டியில் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓட்டையாக அங்கங்கே இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த குளவி இருக்குது இல்லைங்களா, அது போய் தங்கிடுது. அதுதான் இந்த ஹோல் வரத்துக்கான காரணமுமே. ஸோ நீங்களுமே கூட நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தொட்டியில் இது மாதிரி போல் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் ஒன்றுமே ஆகாது, அந்த ஹோல் இருக்கவளும் ஒன்றும் ஆகாது. செடிகள் வந்து நல்லா செழிப்பாக தான் இருக்கும், நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கும். ஆனால் அந்த குளவி வந்து உள்ள வேறு பக்கம் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக செடி கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த செடியை வந்து ஃபுல்லாக இறந்து போகிற தன்மையே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் நிறையா விதமான இது மருந்தையும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை உரமாக மஞ்சள் நான் ஊற்றி பார்த்துட்டேன், வேப்ப எண்ணெயும் வந்து நான் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போகும், ஆனால் திரும்பவும் வந்து அதே இடத்துல அந்த ஹோல் வந்து திரும்ப வரதான் செய்யும். இதே இடத்துல நம்ம மண் அந்த கிளறி பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த குளவி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு தடவை இது போல் இந்த குளவி உள்ளே வந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் செடி இடத்த நம்ம மாற்றி வச்சாலும் சரி, இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை வந்து நம்ம கிளறி விட்டாலுமே திரும்பவும் அது வரதான் செய்யுது. நான் சொன்னீங்களா இந்த மாதிரி வேப்ப எண்ணெய், மஞ்சள் போல் எறும்பு பவுடர்லாம் இருக்குங்களா, ஸோ அதையெல்லாமே போட்டு பார்த்தாலும் கூட அந்த இடத்துல வந்து அது போக மாட்டேங்குது. ஸோ இது ஈஸியாக போகிறதுக்கான ஏதாவது ஐடியா வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறையா செடிகள் வந்து இந்த குளவி அதையை வந்து இறந்து போகுது. அது இன்னும் சொல்லப்போனால் இந்த ரோஸ் செடியில எல்லாமே கூட பார்த்திங்கன்னா இது போல தான் வரும். இந்த மாதிரி குளவி வர ஆரம்பிச்சதுனாலே கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வேர் வந்து அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகும். அப்புறம் இலைகள் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக அந்த செடியே வந்து இறந்து போகிற மாதிரி ஆகுது. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல தண்ணி ஊற்றிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படியே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அது வேர் பக்கமாக போகும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த குளவி வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஸோ இது மாதிரி ஹோல் இருந்தாலுமே நீங்கள் மண்ணை எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து எடுக்கணும். சில நேரத்தில் நம்ம கையிலேயே பட்டு கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா டைம் அந்த மாதிரியான அனுபவங்கள் எனக்குமே நடந்திருக்கு. அதனால் இது போல் ஹோல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மண்ணை கிளறி விடுறது எல்லாமே பண்ணுங்கள். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஐடியா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இது நிரந்தரமாக இந்த குளவி வந்து அந்த மண்ணை விட்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான மருந்து வந்து பயன்படுத்தலாம், இல்லை ஏதாவது இயற்கை உரங்கள்லேயே எதை பயன்படுத்தினா அது சுத்தமாக வந்து போகும், திரும்பவும் அந்த மண்ணில் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா ஷேர். நீங்கள் என்னென்ன உரங்கள்லாம் இது போல் இருக்கக்கூடிய அந்த குளவிகளுக்கு பயன்படுத்துனீங்க, சுத்தமாக வந்து கிளியர் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கும் கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.